அர்ப்பணம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் அருமையான நாளாக அமையட்டும். இன்றைய கதையின் பெயர் உண்மையான திறன். ஒரு ஊர்ல அப்படின்னு கதையை ஆரம்பிச்சிடலாமா? ஒரு ஊர்ல ஒரு அரசன் இருந்தார். அவருக்கு 3 மகன்கள். அவர் யோசிச்சார் ஒரு நாள், மக்கள் நலனை பாதுகாக்கிற ஒரு ஞானமிக்க சிறந்த தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய 3 மகன்களுக்கும் ஒரு போட்டியை வச்சார். 3 மகன்களுக்கும் ஒரு அரண்மனையை கட்டி கொடுத்தாரு. அவங்களுடைய கைகளில் ஒரு 5 செம்பு காசுகளை கொடுத்து அவங்கள அந்த நாள் மாலைக்குள்ளார அந்த அரண்மனையை ஒரு சிறந்த அரண்மனையாக அலங்கரிக்க சொன்னார். 3 மகன்களும் அந்த அரண்மனையை எவ்வாறு அலங்கரித்தார்கள் அப்படின்றது தான் இந்த கதையோட அடுத்த கட்டம். முதல் மகன் அந்த 5 செம்பு காசுகளை பார்த்த உடனே அது மதிப்பில் ரொம்ப குறைவாக இருந்ததுனால இந்த 5 செம்பு காசுகளை வச்சுட்டு இவ்வளோ பெரிய அரண்மனையை நம்மளால் எப்படி அலங்கரிக்க முடியும்ன்ட்டு அவங்க அப்பா மேலே ஒரு வெறுப்பு வந்தது. அந்த வெறுப்பை காமிக்கிறதுக்காக வைக்கோலையும் மூங்கில் குச்சிகளையும் வச்சு அலங்கரித்தார். இரண்டாவது மகனுக்கும் அதே கேள்வி. இந்த 5 செம்பு காசுகளை வச்சு நம்மளால் எப்படி அலங்கரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவியரை கூட்டிகிட்டு வந்து அந்த அரண்மனையோட ஒவ்வொரு அறையிலையும் அரசரோட படத்தை கரும்படத்தை வரைஞ்சார். மூன்றாவது மகன் அந்த 5 தாமிர காசுகளை கையில் வாங்கி யோசிக்கிறாரு, நிதானிக்கிறாரு. அப்பா நம்மக்கிட்ட இந்த ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த செம்பு காசுகளை நமக்கு கையில் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நிதானமாக யோசிக்கிறாரு. அந்த செயலை ஒரு பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறார். நான் செய்கிற செயல் அரசரை மகிழப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கடைக்கு போகிறாரு. கொஞ்சம் மெழுகுவர்த்திகளையும் ஊதுபத்திகளையும் வாங்கிட்டு வராரு. கூடவே ஒரு பலகையையும் வாங்கிட்டு வராரு. அவருடைய அரண்மனையில் அங்கங்கே மெழுகுவர்த்திகளை வைக்கிறாரு, ஊதுபத்திகளை ஏற்றி வைக்கிறாரு, மெழுகுவர்த்தியையும் ஏற்றி வைக்கிறார். அந்த பலகையில் இது மக்களின் வீடு அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறாரு. மாலை நேரம் வந்தது. மக்களும் அரசரும் ஒரு அரண்மனையாக பார்த்துட்டு வராங்க. மூன்றாவது அரண்மனைக்கு வராங்க. அந்த பலகையை பார்த்த உடனே மக்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இது மக்களின் வீடு அப்படின்னு பார்த்த உடனே தன்னுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய வீட்டில் என்னெல்லாம் அலங்கார பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த அரண்மனையை அலங்கரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாலை நேரம், இரவு நேரமானது. அந்த அரண்மனையை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கங்கே மெழுகுவர்த்திகளால் ஒளியூட்டப்பட்டு இருக்குது. ஊதுபத்தினால் வாசமாக இருக்குது அரண்மனை. மக்கள் அலங்கரித்ததுனால பூக்களாலும் தோரணங்களாலும் ரொம்ப அருமையாக இருக்குது அரண்மனை. இதிலிருந்து நமக்கே தெரியும் எந்த மகன் ஜெயிச்சாரு அப்படின்றது. ஸோ இந்த கதையோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். மூன்றாவது மகன் ஏன் ஜெயிச்சாரு அப்படின்னா, அப்பா கொடுத்த மூலதனம் ரொம்ப குறைவு, நேரமும் மிக குறைவு. அவர் ஒரு நிமிஷம் நிதானம் பண்ணாரு. அந்த விஷயத்தை பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணாரு. தன்னுடைய அப்பா நான் செய்கிறத சந்தோஷப்படணும்னு நினச்சாரு. அந்த மாதிரி அவருடைய வேலையை ஆரம்பித்தார். மூலதனம் குறைவு, நேரமும் குறைவு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மள பல பேர் பணக்காரர், ஏழை, நான் படித்தவன், படிக்காதவன், நான் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், அந்த மாதிரி நம்மளையே ஒரு சில நேரங்களில் தாழ்த்திக்கிறோம். எளிய வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனைன்ற மாதிரி நம்மளுடைய நோக்கம் மிக உயர்ந்ததாக இருக்கும்போது அதனுடைய ஆற்றல் மிக வலிவுடையதாக இருக்கும்.
இந்த நேரத்துல இந்த கதைய சொல்லும்போது, அந்த கதையோட முடிவு அந்த 3வது மகனுடைய நிதானமும், பிரார்த்தனையையும் அவன ஜெயிக்க வச்சது. அவன் மக்களுக்காக இந்த வீடு அப்படின்னு எழுதும்போது, மக்களோட நலன்ல அவன் எவ்ளோ அக்கறை காட்டுறான்றது தெரியுது. இதுதான் அரசர மகிழ்விச்சது. அதனால அவன் தான் ஜெயிச்சான். 3வது மகன் தான் ஜெயிச்சான்றது நமக்கு தெரிய வருது. அனைவருக்கும் நன்றி.